டைம் கிடைக்கும் போதெல்லாம் சிவனியா டைம் பார்க்குறாங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நெட்டு ஆஃப்லைன் கேம் தான், ஹாண்டட் டோம் இந்த கேம் பேர். நம்ம வந்து ட்ரிப்பர் கொடுத்துட்டு ரெடி ஆகிட்டோம். நிறைய பேர் இப்போ தான் கூட்டிகிட்டே வராங்க. அந்த பக்கம் போக சொல்லுது, நான் பாட்டுக்கு அதெல்லாம் கண்டுக்காமல் இந்த பக்கம் வந்துட்டேன். அந்த பக்கம் ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு இங்கே காசு இருக்குது, சரி நம்ம ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நல்லா பாட்டு போட்டு நானும் ஆடிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவீங்களா ஃப்ரீயாக வரும் கூட இருக்கும்போது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே இப்படி சுற்றி போகலான்னு பார்த்தா வெளில போய்ட்டோங்க. கரெக்டாக அப்போ தான் டைம் முடிஞ்சிட்டு, சீக்கிரம் ஓடு 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 பக்கத்தில் இருக்கிற ரூமுக்கு ஓடுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு போயிட்டு அந்த பெட்டில் படுத்துட்டேன். பெட்டில் படுத்ததுக்கு நிறையா டாஸ்க் ஆட்டம் மேலே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் கண்டுக்கல, சும்மா பார்த்துட்டு இருந்தேன். சரி மேலே தூக்கிட்டு டோரை அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய டோரை அப்கிரேட் பண்ணிட்டேன். அதை கன்று போடணும். கன்று போட பார்த்தா ஜீனி தான் ஃபஸ்ட்டு போட முடியும். சரி ஜீனி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஜீனினா அந்த விளக்கு ஜீனி. நம்ம வந்து அந்த ஜீனி போட்டால் ஒரு கோல்டன் ஃப்ராக் வந்திருக்கு. அதுலேருந்து 4 rupees வருது. என் பெட்லேருந்தே எனக்கு 2 rupees தான் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அதுலேருந்து 6, 8ன்னு போயிட்டே இருந்தேங்க. அதை வச்சு நானும் அதை அப்டேட் பண்ணுறேன். எனக்கு பெட் அப்டேட் பண்ணதை விட அதுதான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தது. பேய் வந்து என்னை அடிக்குது. நான் உடனே ஸ்க்ரூ போட்டுட்டேன். ஸ்க்ரூ போட்டுக்காது எதுக்குன்னா நம்ம பேய் டோர் வந்து நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். 2 கன்று வேறு போட்டிருக்கோம். அப்புறம் அதையும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். பெட்டை, இந்த டோரை, லாகை. எனக்கு அந்த மேலே ஒரு பூ இருந்ததில்ல, அந்த தொட்டி, அந்த ஃப்ளவர் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா நம்ம பேய் வந்து என்னை அடிச்சதுன்னா அந்த பூத்தொட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து நிறையா காசு கிடைக்கும். அந்த 5 ரூபா அந்த மாதிரிலாம். ஈவன் செத்து அவன்லேருந்து லூட் பொறிக்கலாம். ரூபா போய்ட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி நம்மளும் ரூட் பொறிக்கலாம். சரி என்கிட்ட உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்னன்னு தெரியல. நம்ம வந்து இந்த மிஷின் போட்டுக்கலாம். அது என்னென்னா அதுலேருந்து ஒரு இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் தான் இதில் இருக்குது. அதுலேருந்து இடி ஆட்டம் ஒன்று கிடைக்கும். அதில் வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். அது வந்து டோர் அப்டேட் பண்ணால் யூஸ் ஆகும். இந்த கேட்குது பாருங்கள், கீழே ஸ்டீல் இது வேணும். வந்து கோல்டன் ஃப்ராகை நிறையா அப்டேட் பண்ணியிருக்கேன். கோல்டன் ஃப்ராக்லேருந்து நம்மளுக்கு நிறையா காசு கிடைக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள். அப்புறம் நான் பெட்டையும் அப்டேட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். முடிச்சிட்டேன். இப்போ ஒருத்தவங்க தான் செத்துருக்கான். நம்ம சாகக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போ பாருங்கள் காசு ஏறிக்கிட்டே போகுது. இந்த கோல்டன் ஃப்ராக் அடித்தாலுமே நம்மளுக்கு லாட்ரி தான். அந்த ஜீனின்னு சொன்னாங்க, அந்த ஜீனிலேருந்து நம்மளுக்கு வந்து விதமாக கிடைக்கும். மிரர் கிடைக்கும், அப்புறம் ஜம்பிங் பேக் கிடைக்கும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் விளையாட உங்களுக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு 1 டைம் நீங்கள் விளையாண்டு பார்த்தீங்கன்னாவே, அதுவும் இதை புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும். 1 டைம் அதை புரிஞ்சுக்கிட்டு விளையாண்டாலுமே உங்களுக்கு இந்த கேம் பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு விளையாண்டிங்கன்னா நம்மளும் விளையாண்டுட்டோம். இப்படியே தான் இருக்கோம் புரிஞ்சுக்கிட்டு. இப்போ நான் கேம் ஏற்றி விளையாடுறவங்களுக்காக எனக்கு ஏற்கனவே நான் விளையாடுவேன். இதில் வந்து நான் வந்து நல்லா விளையாடுற பிளேயர்னே சொல்லலாம். இப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் பேய் வேறு அடிக்குதுங்க. நம்மளும் கண்ணு அந்த இது ஒன்று, அது என்னென்னா அது வந்து 8 ரூபா கிடைக்கும். அப்புறம் வந்து அதுக்கிட்டே போயிடும். நம்ம வின் ஆகிட்டோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஜீனி கிடச்சிருக்கு. ஏதோ நெட்வொர்க்குங்க உள்ளெல்லாம் போயிட்டு நான் வெளில வந்துட்டேன். அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் வரும். உங்களுக்கு விளையாண்டுட்டு இதெல்லாம் வாங்குவீங்களான்னு. அப்போ தான் உள்ளார போய் இதெல்லாம் தேவையானு பார்க்க முடியும். நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு இந்த சேனலில் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.